11ஆம் நூற்றாண்டில் திருச்சபையில் காணப்பட்ட வேதத்திற்கு புறம்பான சில நிகழ்வுகளை திருச்சபை தலைவர்களுக்கு மார்ட்டின் லூத்தர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அவருடைய சீர்திருத்தங்களுக்கு எதிராக போராட்டங்களையும் பாடுகளையும் சந்தித்தார். போப் 10வது லியோ மார்ட்டின் லூத்தர் அவர்களை சபைக்கு புறம்பாக்கினார். ரோம பேரரசின் சக்கரவர்த்தியாயிருந்த 5வது சார்ல்ஸ் இவருக்கு எதிரியாய் மாறினார். கொலை, மிரட்டல்கள், துன்பங்கள், பயங்கள் சூழ்ந்து கொண்ட நேரத்தில் அவருடைய நண்பர் ஒருவர் மார்ட்டினை பார்த்து, நீர் எப்படி இத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்கப் போகிறீர் என்று கேட்டார். அதற்கு பதிலாக மார்ட்டின் அவர்கள், ஐ டு நாட் நோ த வே ஹி லீட்ஸ் மீ, பட் வெல் ஐ டு நோ மை கைட் என்று கூறினாராம். அதாவது, அவர் என்னை நடத்தும் வழியை நான் அறியேன், ஆனால் என்னை நடத்துபவரை நான் நன்கு அறிவேன் என்பதுதான் அதனுடைய பொருள். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள், பலவீனங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் நம்மை சூழும் பொழுது நாம் எப்படி நடத்தப்படப் போகிறோம் என்பதை குறித்து கலங்க வேண்டியது இல்லை. ஆனால் யார் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மார்ட்டின் லூத்தரை நடத்தியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒருபோதும் கலக்கமடைய தேவையில்லை. அவர் நம்மை எவ்வாறு போதித்து நடத்துவார்? முதலாவதாக, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவர் நமக்கு வழிகாட்டுவார். இரண்டாவதாக, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லியிருப்பவர் எந்த நேரத்திலே எதை பேச வேண்டும் என்று அதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். மூன்றாவதாக, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்ற ஜெபத்தோடு அனுதினமும் நாம் நடக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியதை அனுதினமும் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நாமும் கர்த்தரையே நம்மை வழி நடத்துகிறவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார், பேச வேண்டிய வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார், செய்ய வேண்டிய செயல்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் அவர் இவ்வாறு செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு செய்தவர் வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவரை நாம் நினைத்து பார்ப்போமா?